எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே. ஒரு நண்பருக்கு இண்டஸ்இண்ட் பேங்க் ஷேர்ல 27% லாபம் என்பது கிடைச்சிருக்கு. ஆனா அது 65% கீழே விழுந்து கிடந்த ஷேர் தான். எப்படி அவருக்கு 27% லாபம் கிடைச்சது? இதுதான் பொறுமையின் பலனா? எப்படி அவருக்கு லாபம் கிடைச்சது அப்படின்றதா இப்ப நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த இண்டஸ்இண்ட் பேங்க் அப்படின்றது வந்து ஒன் ஆஃப் த டாப் பேங்க்ஸ் இந்தியால. 7.5 சனி பிடிச்சவனுல பக்கத்துல வச்சிருக்க கூடாது. அவனுக்கு கணக்கு வழக்குல தப்பா எழுதிடுவானுங்க அப்படின்ற மாதிரி இந்த பங்கினுடைய விலை கடும் சரிவடைந்ததுக்கு அவங்களுடைய அக்கவுண்டிங் என்ட்ரிஸ்ல கொஞ்சம் மாத்தி எழுதிட்டாங்க, கணக்கு சரியா எழுதலை அப்படின்ற ஒரு தகவல். ஃபர்ஸ்ட் அவங்களுடைய ரிசல்ட்ஸ்ல 2024 சமயங்கள்ல திடீர்னு அவங்களுடைய வருமானம் என்பது குறைந்தது. அப்ப அந்த சமயத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு கிராஷ் அப்படின்றது நடந்திருந்தது. அதுக்கப்புறம் மறுபடியும் அவங்களுடைய ஃபாரெக்ஸ் லாக்ஸ அப்சர்வ் பண்றாங்க அப்படின்ற ஒரு தகவல் வந்தோடனே இன்னொரு மிகப்பெரிய சரிவு. ஆக மொத்தம் தன்னுடைய உச்சியிலிருந்து ஆல்மோஸ்ட் உங்களுக்கு எத்தனை பர்சன்டேஜ் இறங்கி இருந்ததுன்னா 65% சரிந்த ஷேர். ஆனா இந்த 65% சரிந்த ஷேர்ல ஒரு நண்பர் மேல ஏறி வந்தப்ப 27% லாபத்தை புக் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஆக மொத்தம் இதனுடைய பேட் நியூஸ் அப்சர்வ் பண்ணி மேல் நோக்கி ஏங்க நண்பர்களே, இந்த எஸ் பேங்க், பந்தன் பேங்க், ஆர்பிஎல் பேங்க்னு அதுல பணம் போடுறதுக்கு கூட வெளிநாட்டிலிருந்து ஆட்கள் வர்றாங்க. அப்ப இந்த இண்டஸ்இண்ட் பேங்க் என்பது லாஸ் எல்லாம் புக் பண்ணி ஒரு மாதிரி அப்சர்வ் பண்ணிட்டு சமீபத்துல நஷ்டத்திலிருந்து லாபத்துக்கு திரும்பிய பங்குகள் அப்படின்ற லிஸ்ட்ல வந்து இவன் இருக்கான். 437 கோடி எல்லாம் நஷ்டம்னு காமிச்சிட்டு 128 கோடி 594 கோடின்னு சமீபத்துல வந்திருக்கக்கூடிய குவார்டர்ல ரிசல்ட் கொடுத்திருக்கு. ஸோ 65% பக்கம் கீழே விழுந்த பங்கு மேல் நோக்கி வந்ததுக்கு ரெண்டு காரணம். ஒன்று, அவன் இருக்கக்கூடிய செக்டர் ஃபைனான்ஸ் செக்டர், அதை பிடிச்சி ஒரு மாதிரி மேலே வந்துட்டான். ரெண்டாவது, பர்ஃபார்மன்ஸ் காமிச்சிருக்கான். இந்த டேட்டா எல்லாம் பப்ளிக்லி எல்லாருக்கும் அவைலபிள் தான். லாஸ் மேக்கிங்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய லாபத்தை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கான். அந்த ஒரு காரணத்தினால மேலே வரும் பொழுது அவன் பழைய கை வர்றானோ இல்லையோ, மறுபடியும் ஏதாவது இந்த மாதிரி ஒரு ஃபாரெக்ஸ் லாக்ஸ் அப்படி இப்படின்னு தகவல்கள் வருதோ இல்லையோ, கிடைச்ச 27% ஏன் விடணும் அப்படின்ற மாதிரி அந்த நண்பர் கொஞ்சோண்டு லாபத்தை புக் பண்ணிட்டாப்ல. இதுவே இந்த இண்டஸ்இண்ட் பேங்க் போய் நம்ம வேற முன்னணி ஷேர்கள், மற்ற முன்னணி ஷேர்கள் பார்த்தோம்னா ஐசிசி பேங்க்ல அவனுடைய சேல்ஸ் 34,439 கோடியிலிருந்து 49,594 கோடியாக இப்ப சமீபத்தில் உயர்ந்திருக்கு. 10,000 கோடி லாபத்துல இருந்து 15,000 கோடிக்கு வந்துட்டாங்க. நம்மால் வந்து 2,000 கோடி லாபத்துல இருந்து இப்ப 594 கோடின்னு வந்திருக்கு. சரி, அதே மாதிரி ஆக்சிஸ் பேங்க் அப்படின்ற நம்ம எடுத்து கம்பேர் பண்ணி பார்த்தா அவங்க ஒரு 6,000 கோடி இதுக்கு முன்னாடி லாபம் பண்ணிக்கிட்டு இருந்தவங்க தான் இப்ப 7,000 கோடிக்கு பக்கம் லாபம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுல இந்த இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் என்ன ரகம்னே தெரியல. அவன் 650 கோடி இதுக்கு முன்னாடி லாபம் பண்ணிக்கிட்டு இருந்தது இப்ப 1,505 கோடி. ஒரு நண்பர் புலம்பிக்கிட்டே இருப்பாரு, இந்த ஷேர் ஏறவே மாட்டேங்குதுங்க, ப்ராஃபிட் தான் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஏற மாட்டேங்குதுன்னா இவர் என்ட்ரி ஆனதுக்கு அப்புறம் ஏர்லின்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி எல்லாம் 20 to 80 வரைக்கும் எல்லாம் போன ஷேர் தான். அதுக்கப்புறம் ஒன்றும் பெருசா ஏறல. இந்த மாதிரி நேரத்தில் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த இன்வெஸ்டர் பிரசன்டேஷன்ல எல்லாம் பங்கெடுத்துக்குவாங்க. ஏங்க என்கிட்ட 10,000 5,000 கோடி இருக்கு, ஆனா இந்த ஸ்டாக்கே ஏற மாட்டேங்குது, நீங்க என்ன டிவிடெண்டாவது கொடுப்பீங்களா இல்லையா அப்படின்ற மாதிரிலாம் ஒருத்தர் போய் கேள்வி கேட்கும் பொழுது அந்த இன்வெஸ்டர் பிரசன்டேஷன்ல அவங்களுக்கு உண்டான கிளாரிஃபை கிடைக்கும். நான் போய் இந்த ஐஓபியினுடைய சமீபத்திய இன்வெஸ்டர் அனலிஸ்ட் மீட்டிங் ஏர்னிங்ஸ் காலினுடைய டிரான்ஸ்கிரிப்ட் எடுத்து பார்த்தேன். டிவிடெண்ட்ன்ற வார்த்தையவே காணோம். இந்த லாபம் செஞ்சு கொண்டிருக்கக்கூடிய ஐஓபி என்னைக்கு ஏற போறான்னு தெரியல. ஆனா இந்த இண்டஸ்இண்ட் பேங்க்ல ஒரு நண்பர் 27% லாபம் என்பது எடுத்திருக்கிறது. இதுதான் பொறுமையின் பலனா அப்படின்ற மாதிரி யோசிக்க வைக்குது. நம்ம குரு அண்ணன் அவர்கள் நோக்கமே இல்லாம பல ஷேர்கள் என்னுடைய போர்ட்போலியோல இருக்கு. அதனாலதான் அதெல்லாம் நஷ்டத்துல இருக்கு. அதனாலதான் இன்னும் என் போர்ட்போலியோல இருக்கு அப்படின்ற மாதிரி. ஆமா, நிறைய பேர் லாபத்துல வந்ததுனா தான் அந்த பங்குகளை வித்துட்டு அடுத்த பங்குகளுக்கு போயிடுவாங்களே. நான் நினைக்கிறேன் அவர் இளம் வயதில் இருக்கும்போது நோக்கமே இல்லாம பல ஷேர்ஸ் எடுத்துட்டாரு அப்படின்ட்டு. நண்பர்களே, நம்ம மார்க்கெட்ல ஒரு புதிய திருப்பமாக ஃபாரினர்ஸ் வந்து போன வாரம் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு 1,355 கோடி பணம் போட்டிருக்காங்க. அதுக்கு பக்கத்துல இன்னொரு சைபர் போட்டு ஒரு 20,000 கோடி ரவுண்டா பணத்தை நம்ம மார்க்கெட்ல போட்டுக்கிட்டான்னு வச்சுங்களேன், அவன் பாட்டுக்கிட்டு பிச்சுக்கிட்டு பழைய 26,000 கோடி 26,000த்துக்கு கூட போயிடும். இவங்களுக்கு ஒரு 20,000 கோடி போடுறதுக்கு கசக்குதா? உங்ககிட்ட அவ்வளவு கூட பணம் இல்லையா? அல்லது உங்களுக்கு மனசு இல்லையா? என்ன கொடுமை!
நீங்க பணமே போடாம எங்க ஆளுங்க இவ்வளவு தூரம் லோ பிரைஸ்ல இருந்து ஆல்மோஸ்ட் ஒரு 2500 பாயிண்ட் மேல ஏத்தி கொண்டு வந்திருக்காங்க. நீ எப்படி இன்னும் பல லட்சம் கோடிக்கு விற்கத்தான் போற. ஏன் இன்னொரு 10,000 கோடி போட்டு மறுபடியும் ஒரு 26,000 பக்கத்துல கொண்டு வந்து விட்டீங்கன்னா உன்னோட சேர்ந்து நாங்களும் வித்துருவோம்ல அப்படின்ற ஒரு மென்டாலிட்டி தான் இப்ப பல ட்ரேடர்களுக்கு போயிட்டு இருக்கு. ஷார்ட் டேர்ம் ட்ரேடர்ஸ். ஏன்னா நிறைய பேர் வந்து கீழே வாங்குறதுக்கு பொதுவா மேல வாங்கி வச்சிருக்காங்க. கீழே வாங்கியிருந்தாதான் நம்ம எஃப்ஐஸ வந்து வாங்குங்கன்னு சொல்ல வேண்டியது இல்லையே. ஒரு நண்பர் கூட எப்படி இண்டஸ்இண்ட் பேங்க்ல 27% லாபத்தை புக் பண்ண அப்படின்னு நிறைய பேர் ஏற்கனவே வாங்கி மாட்டி அதையெல்லாம் கழிச்சு விட்டுட்டு சிவனேன்னு புதுசா போர்ட்போலியோ பில்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க. அதுக்கு ஒரு வாய்ப்பு வரணும்னா இங்க பக்கத்துல வெறும் 10,000 கோடி போட்டா போதும். இந்த மாசத்திலேயே ஒரு 1000 பாயிண்ட் ஏத்தி விட்டா ரொம்ப புண்ணியமா போகும். சோ யாருக்காவது சந்தேகம் இருக்கா? எனக்கெல்லாம் சத்தியமா சந்தேகம் கிடையாது. எஃப்ஐஸ் பை சைடு வந்தாங்கன்னா அவங்க மார்க்கெட் ஏறித்தான் நான் பார்த்திருக்கேன். நம்மளால சேல்ஸ் பண்ணுவாங்க. அவங்க எவ்வளவு பை பண்றாங்களோ அந்த அளவுக்கு நம்மளால சேல்ஸ் பண்ணுவாங்க அல்லது நம்மளால சேர்ந்து வாங்குவாங்க. ஆனா அவங்க பை பண்ணும் பொழுது மார்க்கெட் இறங்கி நான் அதிகமா பார்த்தது இல்ல. நண்பர்களே அப்படி ஃபாரினர்ஸ் வந்து வாங்குறதுக்கு ஏதாவது செய்திகள் இருக்கான்னு பார்த்துக்கிட்டு இருந்தேன். நம்ம யூஎஸ் இந்தியா ட்ரேட் டீல் கம்ப்ளீட் ஆச்சுன்னு வச்சுங்களேன். இது மற்ற டீல் மாதிரிலாம் கிடையாது. சும்மா யூரோப்பியன் டீலு அல்லது நியூசிலாந்தோட அப்படி ஓமனோட அந்த மாதிரிலாம் கிடையாது. இது மேஜர் டீல். இது மட்டும் சைன் ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன், அது ஒரு பெரிய நியூஸா தான் இருக்கும் மார்க்கெட்ல. டபக்குன்னு ஒரு 1000 2000 பாயிண்ட் மூவ்மெண்ட் என்பது காட்டலாம். சரி, அந்த நியூஸ் நம்மளுக்கு உதவி செய்யலையா? உலகம் முழுவதும் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செமிகண்டக்டர்ல ப்ராஃபிட் புக்கிங் பண்ணி எல்லாரும் பயந்துட்டு அந்த பணத்தை எதுக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய ஃபைனான்ஸ்ல கொண்டு போய் போட்டு வச்சிருவோம் அப்படின்ற மாதிரி வந்தாங்கன்னா அப்பவும் நம்ம மார்க்கெட் மேல் நோக்கி வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு என்பதெல்லாம் இருக்கு. சரி, இது போக இன்னும் ஒரு செய்தி என்னன்னா, ஜூலை 11ல யுஎஸ் ஈரானுடைய இன்னொரு மீட்டிங் ஒன்று போய்கிட்டு இருக்க போகுது. அது மேபி இருக்கலாம். ஜூலை 11ல ஒரு மீட்டிங் இருக்கலாம் அப்படின்ற ஒரு தகவல் வருது. ஸோ மார்க்கெட்ல பாசிட்டிவ் சைடுக்கு தான் 3 நியூஸுமே இருக்கு. எவனுமே நெகட்டிவ்க்கு இப்போதைக்கு இல்ல. ஆனா பாவிங்களா, கடைசியில பார்த்தா நீங்க தான் அந்த வேலையை பார்க்கறதாயா அப்படின்ற மாதிரி நம்ம மார்க்கெட்ல எஃப்ஐஎஸ் டிஐஸ் எல்லாம் இருக்காங்க. அவங்கெல்லாம் ஏமாத்தி ஒரு பங்குகளை அவங்க ஏமாத்தி அவங்க தலையில கட்டிடவும் முடியாது. அவங்களும் நம்ம தலையில வந்து கட்டிட்டு போற மாதிரி தெரியல. எதா இருந்தாலும் சொல்லிட்டு தான் பண்றாங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. பெரிய பெரிய அனலிஸ்டுகள் மார்க்கெட்ல எப்படி இருக்கும், ஏன் வாங்குறோம், ஏன் விற்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. கடைசியில பார்த்தா இந்த ரீட்டைல் மக்கள் தான் அவங்களுக்குள்ளேயே விளையாண்டுக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு தகவல். அதாவது இந்த டிஎஃப்சிஐ லிமிடெட் டூரிசம் பினான்ஸ் கார்பரேஷன் அப்படின்ற ஒரு பங்கு இவன் எப்படி ஏறி இருக்கான் பாருங்க. ஆல்மோஸ்ட் இந்த வருஷத்துல 50 ரூபா ரேஞ்சில இருந்து 80 ரூபா ஒரு வருஷத்துல ஏறி இருக்கான். அப்ப நீங்க ப்ராஃபிட் வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 100 கோடினா இப்ப நீங்க ஒரு ஒரு 200 கோடிக்கு பக்கமாவது வந்திருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் நீங்க நினைப்பீங்க. ஆனா குவார்டர்லி ரிசல்ட்ஸ்ல நம்ம போய் எடுத்து பார்த்தோம்னா 2023ல 25 கோடி லாபம். இப்ப போய் எடுத்து பார்த்தா 32 கோடி தான் லாபம். ஒன்னும் பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் என்பது இல்லை. அதே சமயம் இவங்களுடைய முதலீட்டாளர்ல போய் பார்த்தோம்னா 93% பப்ளிக் கிட்ட தான் இருக்கு. ஒன்னா பப்ளிக்னுடைய ஹோல்டிங்கை வந்து நம்ம ட்ரில் டவுன் பண்ணி மறுபடியும் நம்ம பார்க்கலாம். எவ்வளவு தூரம் யார் யார் எவ்வளவு வச்சிருக்காங்கன்னு பார்க்கலாம். பட் எப்படி பார்த்தாலும் ஹோல்டிங் பேட்டர்ன்ல எஃப்ஐஎஸ் டிஐஸ் ஹோல்டிங் பேட்டர்ன் என்பது பெரியதாக இல்லை. இட் இஸ் மிஸ்ஸிங் இன்ஃபேக்ட். ஸோ இந்த டிஎஃப்சிஐ லிமிடெட் ஷேர் எப்படி ஏறியது என்பது யாருக்கும் தெரியாது. அது பப்ளிக்னுடைய ஷேர் ஹோல்டிங்ல தான் 90% மேல இருக்கு. அவங்க தான் மேல ஏற்றிருக்காங்க. பொதுவா இன்ஸ்டிடியூஷன்ஸுடைய ஹோல்டிங் இல்லாம ஒரு கம்பெனில 90% மேல ரீட்டைலர்களுடைய ஹோல்டிங் தான் இருக்குன்னா அது ஒரு டேஞ்சர் சிக்னலுக்கு தான் பெரும்பாலும் அர்த்தம். ஏன்னா எவனாவது ஏமாத்தி ஆபரேட்டருக்கு நம்ம ரீட்டைலருடைய தலையில கட்டி இருந்திருக்கலாம். இப்ப நான் போய் என்ன பாக்குறேன், ஒரு டாப் 5 கம்பெனிகள் எதுலாம் வந்து ரீட்டைலினுடைய ஹோல்டிங் வந்து பப்ளிக்னுடைய ஹோல்டிங் வந்து 90% மேல இருக்கு. எஃப்ஐஎஸ் ஹோல்டிங் டிஐஎஸ் ஹோல்டிங் பெரிய அளவுல மிஸ்ஸிங் ஆகுது அப்படின்ற சில பங்குகள் நம்ம எடுத்து பாக்குறோம். அதுல வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஃபேமஸா இருக்கக்கூடியது விட்டுருவோம். பேர் வந்து சும்மா செமிகண்டக்டர்னு பேரை எழுதி போட்டா ஆச்சா, அவன்லாம் எங்கேயோ கீழ இருந்து மேல ஏறி இருக்கான். கடைசியில மேல இருந்து தொடர்ந்து சரிவடைஞ்சுக்கிட்டே இருக்கு. இத்தனைக்கும் காரணம் என்ன, செமிகண்டக்டர்னு எழுதி போட்டிருக்கு. இதுவே எஃப்ஐஎஸ் டிஐஎஸ் கையில ஹோல்டிங் இருந்ததுன்னா இந்த மாதிரி ஏறி இருந்திருக்குமா? இங்க பூரா போய் பாருங்க. பப்ளிக்னுடைய ஹோல்டிங் வந்து 98% இருக்கு. ப்ரொமோட்டர் நைஸா எஸ்கேப் ஆயிட்டு அவன் கையில ஹோல்டிங் இருக்கிற மாதிரியே தற்போதைக்கு காட்டல. சரி, அதெல்லாம் விட்டுட்டு இவனுக்கு ஃபைனான்சியல் பர்ஃபார்மன்ஸ் எங்க சப்போர்ட் பண்ணுதான்னா அவன்கிட்ட எல்லாம் ஒன்னையும் சேல்ஸே காணும்.
லாஸ் மேக்கிங் கம்பெனியா இருந்துகிட்டு வெறும் செமிகண்டக்டர்னு பேரை எழுதி போட்டாங்காட்டி அவன் மேல போயிட்டான். அதே மாதிரி தேனு பில்டுகான் இன்ஃப்ரான்னு ஒரு பங்கு, அவனு எதுக்குடா நீங்க எல்லாம் ஏறுறீங்க அப்படின்னு பார்த்தா கடைசியில போய் பப்ளிக்னுடைய ஹோல்டிங் பர்சன்டேஜ் அதிகமா இருக்கு. அப்படின்னா என்ன, என்னைக்காவது ஒரு நாள் இவன்லாம் திவாலாகி போயிட்டான்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. இதுல சில ப்ராஃபிட் செய்யக்கூடிய கம்பெனிஸ் எல்லாம் கொஞ்சம் எக்ஸப்ஷனா இருக்கும். இந்த பால்மர் லாரி அப்படின்றது டிவிடெண்ட் 4% கொடுக்குறான். அது ஒரு 83 கோடி ஒரு குவார்டருக்கு லாபம் செய்யக்கூடிய ஷேர் தான். பட் இதனுடைய பப்ளிக் ஹோல்டிங் வந்து 95% இருக்கு. அதே மாதிரி இருக்கிறதுலே பெரிய உதாரணம் தமிழ்நாடு மெர்கடைல் பேங்க். பட் இதுல வந்து சம் ப்ராப்ளம்ஸ் இருக்கிறதுனால இவங்களுடைய ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னை வந்து பப்ளிக்ல கொண்டு வந்து வச்சிருக்காங்க. பாத்தீங்களா, கோர்ட்டு கேஸ் இருக்கிறதுனால ஒரு குறிப்பிட்ட 8% வந்து ப்ரொமோட்டரோ எஃப்ஐஸோ டிஐஸோ வேற எந்த கேட்டகரியும் இல்லாம பப்ளிக்ல கொண்டு வந்து வச்சிருக்காங்க. அந்த மாதிரி நம்ம விஷயம் இருக்கிறது புரிஞ்சுக்கலாம். அதுவும் இல்லாம பிசிக்கல் லொகேஷன்ல நம்ம போய் பார்க்கலாம். தமிழ்நாடு மெர்கடைல் பேங்க் ஒர்க் ஆகிறத பார்க்கலாம். அவனுடைய லாபம் வந்து ஒரு காலத்துல 253 கோடி இருந்தது 374 கோடிலாம் மாறி வந்திருக்கு. ஆனா ஒரு ஷேர் ஏறுது, அதுல பெருசா இன்ஸ்டிடியூஷன்ஸுடைய ஹோல்டிங்ஸே இல்ல, ஃபுல்லா பப்ளிக் தான் இருக்குன்னா அது பெரும்பாலும் டேஞ்சர் சிக்னல் தான். ஒரு இடம் உள்ள போயிட்டு அப்புறம் வெளியே வராம போற கூட வாய்ப்புகள் அதிகம். அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். பெரிய பெரிய ஆளுங்களுடைய ஹோல்டிங் இல்லைனாவே அது ஏன் ஏறான், எப்படி ஏறான் அப்படின்றது யாருக்குமே தெரியாது. நண்பர்களே, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, ஆட்டோ செக்டர்ல யாருமே ஏறல. மாருதி ஏறல, முக்கியமா டாடா மோட்டார் குரூப்ஸ்ல பெருசா ஏறல, ஹூண்டா ஏறல. அது மாதிரி முன்னணி கார் மேக்கர்ஸ் 4 வீலர்ஸ் வந்து நிறைய பேர் மேல ஏறவே இல்லை. அதுக்கப்புறம் எம்என்டம் ஷேர் வந்து பர்ஃபார்மன்ஸ் காமிச்சு மேல் நோக்கி ஏற ஆரம்பிச்சான் பாருங்க. அவனுடைய சேல்ஸ் எல்லாம் மற்ற கம்பெனிகளோடவும் கொஞ்சம் கொஞ்சமா அதிகரிச்சு டாப்ல வர ஆரம்பிச்சிட்டான். மாருதிக்கு அடுத்த லெவல்ன்ற அளவுக்கு வர ஆரம்பிச்சிட்டான். அதுக்கப்புறம் பாருங்க திடீர்னு ஏகப்பட்ட பங்குகள் மேல ஏற ஆரம்பிச்சது. இங்க பாத்தீங்களா, ஹூண்டாய் மோட்டரோட திடீர்னு 1400ல இருந்து ஒரு முறை 2800 வரைக்கும் வந்தான். மாருதியுமே திடீர்னு அதுக்கப்புறம் வந்து 11,000ல இருந்து 17,000 வரைக்கும் பிக்கப் ஆகி வந்தான். இப்படி இருக்கின்றதுக்கு மிக முக்கியமான காரணம் நான் பார்த்த வரைக்கும் திடீர்னு எம்என்டம்னுடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து பயங்கரமா மேல வந்துகிட்டு இருந்தது. அப்புறம் இப்ப என்னன்னு தெரியல, திடீர்னு பொசுக்குன்னு எம்என்டம் கீழே இறங்கி விட்டது. இது என்னடா எம்என்டமுக்கு வந்த சோதனை அப்படின்ற மாதிரி கரெக்டா 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் கிட்ட எம்என்டம் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஆட்டோ செக்டரை மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா மேல இழுத்துட்டு வந்தா என்ன, அல்லது மாருதி ஷேர் மேல இழுத்துட்டு வந்தா என்ன, எவனாவது ஒருத்தர் மேல இழுத்துட்டு வந்தா சரிதான். ஸோ தற்போதைக்கு 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் தாங்கிய முக்கிய பங்குகள்ல மாருதி ஒன்று இருக்கு. 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் பக்கத்துல வந்திருக்கக்கூடிய ஆட்டோ பங்குகள்ல எம்என்டம் இருக்கு. இவனு 2 பேர் மட்டும் 200 டேஸ் மூவிங் கிளியர் பண்ணி ஒரு 10-20% அந்த ஹெச்டிஎஃப்சி பேங்க் அவன் இந்த மாசத்துல ஒரு 5% 10% அப்படின்னு ஏறினானுங்கன்னா அப்புறம் அந்த ரிலையன்ஸ் இவங்க எல்லாம் மேல ஏற ஆரம்பிச்சா நம்ம மார்க்கெட் எங்கேயோ பறந்துடும். 1000 பாயிண்ட் எல்லாம் அசால்ட்டா ஏறிடுவான். செய்வீர்களா அப்படின்றது பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். ஸோ இப்போதைக்கு புல்லிஷ் மொமெண்டம் பக்கத்துல வந்திருக்கக்கூடிய செக்டர்ல ஆட்டோ செக்டர் மிகப்பெரிய செக்டர். இவன் காட்டி மட்டும் நம்மளுக்கு உதவி செய்யணும்னு நினைச்சிட்டான்னா மார்க்கெட்டை எத்தனை கரடிகள் வந்தாலும் தடுத்து நிறுத்த முடியாது. ஆட்டோ செக்டர் மட்டும் வேக வேகமா ஏற ஆரம்பிச்சிட்டானுங்கன்னா. நண்பர்களே, அதே மாதிரி ஷிவாலிக் பைமெட்டல் கண்ட்ரோல்ஸ்னு ஒரு பங்கு, அதை பார்த்தா ஆடி போயிடுங்க. என்னது, இவன் 400 ரூபாயிலிருந்து 800 ரூபாய் ஏறி வந்திருக்கான், எப்படி இவனால தன்னுடைய பழைய இழந்த பெருமையை மீட்டெடுக்க முடிஞ்சது, 400 ரூபாயிலிருந்து பழைய 700 800 பக்கத்துல எப்படி வந்தான் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் இது வந்து ஒரு லாபம் செய்யக்கூடிய ஷேரானா, எஸ், அவன் செய்யக்கூடிய 20 கோடி லாபத்தை 2023ல இருந்து இப்ப 2026 வரைக்கும் ஒரே மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கான், நஷ்டத்துக்கு போகல. சரி, ஒரு விஷயம் ஓகே. அதே மாதிரி டிவிடெண்ட் ஏதாவது அனௌன்ஸ் பண்றான்னா, எஸ், கொஞ்சம் டிவிடெண்ட் கொடுத்துட்டு இருக்கான். கடன் என்பது ரொம்ப கம்மி. எல்லாத்தையும் விட அவன் இருக்கக்கூடிய செக்டர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த அயன் அண்ட் ஸ்டீல் அண்ட் மெட்டல்ஸ் அது ஓரியன்டான செக்டர்ல இருக்கான். சே, அவனுக்கு பாடுற ஒரு யோகம், நல்ல அருமையான ஒய்ஃபு பிளஸ் வீட்டுல சண்டையே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு அதிர்ஷ்டகாரமாக எல்லாமே இவனுக்கு அமைஞ்சு வந்திருக்குது சிவாலிக் பைமெட்டல்ல. ஸோ நம்ம எடுத்து பார்க்கும் பொழுது லாபமும் தொடர்ந்து செஞ்சு கொண்டு, அதே சமயம் அது இருக்கக்கூடிய செக்டர் டிவிடெண்டு கொடுத்துக்கிட்டு கடனும் கம்மியாக இருக்கக்கூடிய ஒரு காரணமாகத்தான் இவன் பெரும்பாலும் தன்னுடைய லோ பிரைஸ்ல இருந்து ரெக்கவரி ஆகி வந்திருக்கான். இந்த மாதிரி 4 விஷயங்களுமே இருந்து ஷேர் உருப்படல அப்படின்ற மாதிரி இருந்தா கமெண்ட்ல போடுங்க. அது என்ன ஷேர் அப்படின்றத எடுத்து பார்ப்போம். நண்பர்களே, கடைசியாக மிக முக்கியமான தகவல்,
டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸ் என்னைக்கு வேணாலும் திடீர்னு வந்து பிக்கப் ஆகலாம். ஏன் அப்படின்னா, ஏதாவது ஒண்ணு அண்டை நாடுகளினுடைய சண்டை சச்சரவு அப்படின்றது வரும்பொழுது, டக்குன்னு ஏகப்பட்ட ஆர்டர்கள் வந்து இந்த மாதிரி டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸுக்கு நம்ம கவர்மெண்ட் கிட்ட இருந்து வரும். அதுல பப்ளிக் செக்டர் பாத்தீங்கன்னா, அதுலயும் பெருசா சம்பாரிச்சு கொடுத்தவன்லாம் இருக்கான். ரொம்ப மோசம்லாம் சொல்ல முடியாது. ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் எல்லாம் பெருசா சம்பாரிச்சு கொடுத்து இப்போ கொஞ்சம் சுமாரா இருக்கு. பிஎல் பெருசா சம்பாரிச்சு கொடுத்து இப்பவும் கொஞ்சம் ஓரளவுக்கு பாசிட்டிவ் மொமெண்டம்ல ஆடிக்கிட்டு இருக்கான். மசகான், ஜிஆர்சிசி எல்லாம் கேட்க வேண்டாம். பிடிஎல் எல்லாம் பார்க்கும் பொழுது எப்படா நீ அடுத்தது வெடிச்சு செதறுவ அப்படின்ற மாதிரி இருக்கு. அவன் ஒரு 10 முறை முயற்சி செஞ்சு 10 முறையும் கும்பாவா இருக்கு. 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ சக்சஸ்ஃபுல்லா தாண்ட முடியல. இதுக்கு முன்னாடி கடைசியா சக்சஸ்ஃபுல்லா இவன் எப்ப தாண்டுனா அப்படின்னா 2024ல ஒரு முறை, அப்பெல்லாம் மார்க்கெட்டே நல்லா இருந்தது. 245% ஏறி இருக்கான். ஒரு முறை கூட கீழே விழுகல. 500ல இருந்து 1800 போயிட்டு தான் அடுத்த வேலையை பார்த்திருக்கான். அதுக்கப்புறம் 2000 போன வருஷத்துல ஒரு முறை கிளியரா மேல வந்திருக்கான். அப்ப 73% மேல் நோக்கி ஏறி வந்திருக்கான். ஆனா இப்போ ஒரு 10 தடவை அட்டெம்ப்ட் அடிச்சு 10 தடவையும் கும்பா அப்படின்ற மோசமான ஒரு சாதனை பண்ணியிருக்கு பிடிஎல். ஸோ ஏதாவது ஒரு வகையில அப்படி இப்படின்னு டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸ் Q1 ரிசல்ட்ஸ்ல ஏதாவது மேல வருமா அப்படின்ற மாதிரி பல பேர் எதிர்பார்த்து காத்து கிடக்குறாங்க. அதுல இந்த பிடிஎல் ஷேர்ல பணம் போட்டவங்களும் பாவம் எதிர்பார்த்து கிடக்குறாங்க. பிரைவேட் சைட்ல பாத்தீங்கன்னா இந்த எல்என்டி எல்லா பிசினஸ்லயும் இருப்பாங்க, டிஃபென்ஸ்லயும் இருக்காங்க. ஆனா பிரைவேட் பங்குகள்ல வந்து இப்ப நீங்க பாத்தீங்கன்னா பாராஸ், சோலார் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுங்க, நீங்க மட்டும் எப்படியா சந்தோஷமா இருக்கீங்க அப்படின்ற மாதிரி யாராவது 2025 உச்சியில சோலார் இண்டஸ்ட்ரீஸ் வாங்கி மாட்டியிருந்தா கூட இப்ப ஆல்மோஸ்ட் ரிலீஸ் செய்யப்பட்ட தருணம். அதே மாதிரிதான் இந்த பாராஸ் டிஃபென்ஸ் அப்படின்றது. அவனும் 2025ல யாராவது 900 ரேஞ்சில் வாங்கி லாக் ஆயிருந்தா கூட கீழே 600 ரூபா வரைக்கும் போயிட்டு அங்கிருந்து அவங்களையும் ரிலீஸ் பண்ணி விட்டு இருக்கக்கூடிய தருணமாக பிரைவேட்ல இருக்கக்கூடிய பல்வேறு டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு பெட்டரா தான் பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. நண்பர்களே, அதே மாதிரி டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸ் எல்லாம் இதெல்லாம் வந்து ஒரு கடுகு மாதிரி. இன்னும் எத்தனையோ ஷேர்கள் வந்து டிஃபென்ஸ் சைடு இருக்காங்க. பட் மேஜரான பிஎஸ்யூ சைடு இருக்கக்கூடிய பங்குகள், பிரைவேட் இருக்கக்கூடிய பங்குகள், பிரைவேட்ல ஆல்ரெடி எல்லாம் வெடிச்சு செதறி உச்சத்துல தான் இருக்காங்க. ஆனா பிஎஸ்யூல வந்து ஜிஆர்எஸ்சி, பிடிஎல் போன்ற பங்குகள்லாம் இன்னும் பழைய ஹைக்கு வரல. இந்த Q1 ரிசல்ட் சீசன்ல அதுலயும் முக்கியமா அடுத்த வாரத்துல இருந்து இந்த டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸ்ல ஏதாவது செய்திகள் வருமா அப்படின்றது நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். சரி நண்பர்களே, இப்போதைக்கு ஒரு 3 நியூஸ், 3மே நல்ல நியூஸா தான் இருக்கு. ஈவினிங்ல இன்னுமே அடிஷனலா ஏதாவது நல்ல நியூஸ் இருந்ததுன்னா அதையும் எடுத்துட்டு வரேன். நன்றி, வணக்கம்.